ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ்மணி 18 நாலேஜ். இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவ் 2.0 வந்ததுன்னா அது எப்படி ஃபாஸ்ட்டாக ரெண்டு பார்ட்டிஸ்னால் பிரித்து சிஸ்டம் தனியாக மல்டிமீடியா யூஸுக்கு தனியாக அந்த மாதிரி பிரித்து யூஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபைல் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப் இருக்குது. அதுதான் பேசிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா FAT32. FAT32 பார்த்தீங்கன்னா எல்லா டிவைஸ்லையுமே சப்போர்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம், இந்த மாதிரி மல்டிமீடியா எல்லாத்துலேயுமே இந்த FAT32 சப்போர்ட் ஆகும். ஆனால் பென்ட்ரைவ் 2.0 வச்சுருந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் சிஸ்டமில் யூஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா Ntfs. இது பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் மட்டும்தான் ரன் ஆகும். பட் நீங்கள் பென்ட்ரைவ் 2.0 வச்சுருந்தீங்கன்னா இந்த Ntfs செலக்ட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். இந்த FAT32 Ntfs இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இதுதான் கைஸ். இந்த வீடியோக்குள்ளே மேக்ஸிமம் இதை பற்றி தான் இருக்கும். கைஸ், ஃபஸ்ட் உங்கள் பென்ட்ரைவே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணிட்டு அதில் எதாவது டேட்டா இருந்ததுன்னா அதை பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி என்னோடது பார்த்தீங்கன்னா எந்த டேட்டா இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு எதாவது முக்கியமான டேட்டாவெல்லாம் இருந்ததுன்னா அதை பேக்கப் எடுத்து உங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம இதை ஃபார்மேட் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க சேஃபாக. பார்த்தீங்கன்னா சர்ச் பார் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பார் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கிரியேட் பார்ட்டிஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கிரியேட்னு டைப் பண்ணாவே வந்துடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தெரியும், கிரியேட் அண்ட் ஃபார்மேட் ஹார்ட் டிஸ்க்னு வருது. பார்த்தீங்கன்னா தெரியும், கிரியேட்னு கொடுத்தவரை கிரியேட் அண்ட் ஃபார்மேட் ஹார்ட் டிஸ்க்னு இருக்குது. ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன்ஸ் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு இது மேக்ஸிமம் பெருசு பண்ணி வச்சுக்கோங்க. விண்டோவை பெருசு பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய பென்ட்ரைவ். டிஸ்க் ஒன்றுன்னு போட்டு ரிமூவல் டிஸ்க்னு போட்டிருக்கு. இதை பென்ட்ரைவ் நேமும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபார்மேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு. டிஸ்க் 0னுக்கிறது பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு 465 GB அதில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 28 GB டிஸ்க் 1 பென்ட்ரைவ். ஓகே, இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நார்மலாக FAT32 28 GB ஃபுல்லாக FAT32 தான் இருக்குது. இதை கிளிக் பண்ணி இதில் பார்த்திங்கன்னா டிலைட் வால்யூம்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இது டிலைட் கொடுத்துருந்து உங்கள் பென்ட்ரைவ் பார்த்திங்கன்னா ஃபார்மேட் ஆயிரும். இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணிட்டு இப்போ நியூ சிம்பிள் வால்யூம்னு கொடுத்துக்கோங்க. நியூ சிம்பிள் வால்யூம் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 GB 14லேருந்து ஒரு 15 GB பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிங் பண்ணி எடுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மியூசிக் மல்டிமீடியா யூஸ்க்காக 15,000 போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துறேன். 15,000 போட்டிங்கன்னா ஒரு 14.60 சம்திங் ஒரு ஜிபி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பிரிச்சுட்டு லெட்டர் பார்த்தீங்கன்னா முன்னாடிக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஒய் நான் கொடுத்துட்டேன். ஒய் கொடுத்துட்டு இதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா FAT32 இந்த FAT32 கொடுத்துட்டு டிஃபால்ட் கொடுத்துக்கோங்க. வால்யூம் லேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா மியூசிக் வீடியோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக தான் ஒரு பார்ட்டிஷன் பிரிக்கிறேன். மல்டிமீடியான்னு போட்டு வால்யூம் லேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும், மல்டிமீடியான்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்க் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லோவாக ஸ்ட்ரிங்க் ஆச்சுன்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்ட்ரிங்க் ஆயிரும். இப்போ ஃபார்மேட்டிங் ஆகிட்டுருக்கு. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 14.65 GB நம்ம இப்போ ஸ்ட்ரிங்க் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ரிங்க் ஆயிடுச்சு. ரீட் அண்ட் ரைட் 14.65 GB ஹெல்த் பார்ட்டிஷன் போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்லொக்கேட்டட் ஃபோல்டர் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவோட தான். அதை கிளிக் பண்ணி அது நியூ சிம்பிள் வால்யூம் கொடுத்துக்கோங்க. நியூ சிம்பிள் வால்யூம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இது முழுக்க அப்படியே கொடுத்துக்கோங்க. 14 சம்திங் இருக்குது, அதை கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதே மாதிரி இஜெட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த ஃபஸ்ட்டு நம்ம FAT32 கொடுத்த பிறகு இது பார்த்தீங்கன்னா அந்த லெட்டருக்கு அடுத்து வர லெட்டரில் தான் இது இருக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் கொடுத்துடாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் என் FAT32 பார்த்தீங்கன்னா ஏ கொடுத்தா நீங்கள் Ntfs பார்த்தீங்கன்னா பி கொடுக்கணும், செகண்ட் ட்ரைவ். அந்த மாதிரி தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா FAT32 இருக்குது. நான் Ntfs சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த Ntfs பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதேமாதிரி நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா லேப்டாப் யூஸுக்காக நான் சிஸ்டம்னு போட்டுக்கிறேன். ஸோ இந்த Ntfs பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரன் ஆகும் Ntfs. ஸோ FAT32 பார்த்தீங்கன்னா மல்டி யூஸ். இது பார்த்தீங்கன்னா FAT32 ஃபஸ்ட்டு கொடுத்தோம்ல, அது பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு மியூசிக் சிஸ்டம், ஓடிஜி இந்த மாதிரி மொபைலுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். இந்த Ntfs பார்த்தீங்கன்னா
ஒன்லி சிஸ்டத்துக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். இந்த என்டிஎஃப்எஸ் இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுனால நம்ம சிஸ்டமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டைமில் நீங்கள் அதே மாதிரி மொபைலில் கனெக்ட் பண்ணும்போதும் அதே மாதிரி FAT32 உங்களுக்கு அதில் கனெக்ட் ஆயிரும். என்டிஎஃப்எஸ் பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் கனெக்ட் ஆகிக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். பார்த்திங்கன்னா ஃபார்மேட் ஆகிட்டுருக்கு. 14.26 GB ஃபார்மேட்டிங் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ரொம்ப லேட் ஆச்சுன்னா உங்கள் சிஸ்டம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. சில சிஸ்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் பண்ணும். இந்த மாதிரி தான் இது. முக்கியமாக பார்த்திங்கன்னா 2.0 பென்ட்ரைவுக்கு தான் சொல்லிட்டுருக்கேன். 3.0 இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. FAT32 உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா லெட்டர் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். டின்னு போட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும். FAT32 பார்த்திங்கன்னா டின்னு போட்டேன். அது நான் பார்த்திங்கன்னா ஒயில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணிங்கன்னா லோட் ஆகிட்டே இருக்குது. கேஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஃபார்மேட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் இது லெட்டர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டி பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா எஜெட் கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா டி கொடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒயின்னு நான் கொடுத்துக்கிறேன். இந்த FAT32 மட்டும் முன்னாடி இருக்கிற லெட்டர் மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்டிஎஃப்எஸ் பார்த்திங்கன்னா எஜெட் கொடுத்துருக்கேன். ஸோ எஜெட்டுக்கு முன்னாடி வர லெட்ரு நீங்கள் FAT32 கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம்லாம் போட்டு யூஸ் பண்ணும்போது ரன் ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ FAT32 பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். என்டிஎஃப்எஸ் பார்த்திங்கன்னா லேப்டாப் சிஸ்டத்துக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். அதனால் என்டிஎஃப்எஸ் நீங்கள் எப்பயுமே கடைசி லெட்டர் தான் கொடுக்கணும். இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா FAT32. இது ஒய் கொடுத்துக்கோங்க. ஒய் கொடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ பென்ட்ரைவ் மியூசிக் சிஸ்டமில் போட்டிங்கன்னா நீங்கள் FAT32 பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து கனெக்ட் ஆகிரும். ஸோ என்டிஎஃப்எஸ் எப்பயுமே பேக்கில் தான் இருக்கும். பேக் லெட்டரில் தான் என்டிஎஃப்எஸ் மட்டும் இருக்கணும். ஏன்னா அது சிஸ்டமில் மட்டும்தான் ரன் ஆகும். ஸோ FAT32 பார்த்திங்கன்னா நீங்கள் மியூசிக் சிஸ்டம் இந்த மொபைலில் பார்த்திங்கன்னா ஓடிஜி கனெக்ட் பண்ணுறது அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா FAT32 தான். அதனால் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது சேஞ்ச் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிஸ்டமில் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கனால என்டிஎஃப்எஸ். ஸோ அந்த என்டிஎஃப்எஸ் பார்த்திங்கன்னா நான் இப்போ எதாவது ஓஎஸ்லாம் பூட் பண்ணும்போது நான் அதில் பூட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரன் ஆகும். சிஸ்டம் ஒர்க் எதுவும் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ சேம் டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் மியூசிக் சிஸ்டம் அந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் என்டிஎஃப்எஸ் FAT32 இந்த ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ FAT32 பார்த்திங்கன்னா மல்டிமீடியா யூஸ்க்கு, என்டிஎஃப்எஸ் பார்த்திங்கன்னா சிஸ்டமில் எதனா யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். 14.65 GB பார்த்திங்கன்னா ரீட் அண்ட் ரைட்னு போட்டு ஒய் இருக்குது. அது என்டிஎஃப்எஸ் பார்த்திங்கன்னா 14.26 GB இருக்குது. இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்படி எந்த மாதிரி கஸ்டமைஸ் எத்தனை பார்ட்டிஷன் வேணால் இந்த மாதிரி பென்ட்ரைவ் பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பென்ட்ரைவ் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும்போது இப்போ 128 GB பென்ட்ரைவெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா தனித்தனியாக நீங்கள் பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம் மல்டியாக. ஸோ மல்டியாக நீங்கள் பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம் ஹார்ட் டிஸ்க் மாதிரியே. இப்போ நம்ம போய் செக் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ என்டிஎஃப்எஸ் பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது. FAT32 பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபார்மேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா தெரியும். ஃபார்மேட் கொடுத்துக்கோங்க. ஃபார்மேட் டிஸ்க் கொடுத்துக்கோங்க. ஃபார்மேட் டிஸ்க் கொடுத்துட்டு ரீஸ்டோர் டிவைஸ் டிஃபால்ட்ஸ்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இந்த என்டிஎஃப்எஸ்ஸில் ஃபார்மேட் பண்ணும்போது இந்த ரீஸ்டோர் டிவைஸ்னு கொடுத்துறாதீங்க. ஏன்னா ரீஸ்டோர் டிவைஸ் கொடுத்துட்டிங்கன்னா என்டிஎஃப்எஸ்ஸில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்டிஎஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம்லேருந்து FAT32க்கு சேஞ்ச் ஆயிரும். அதனால் என்டிஎஃப்எஸ் டிஸ்க்கை மட்டும் ஃபார்மேட் பண்ணும்போது நீங்கள் ரீஸ்டோர் கொடுக்காதீங்க. இந்த FAT32 டிஸ்க்கை மட்டும் ஃபார்மேட் பண்ணும்போது மட்டும் ரீஸ்டோர் கொடுத்து ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஃபார்மேட் ஆனது ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு FAT32 பார்த்திங்கன்னா மியூசிக் சிஸ்டம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். என்டிஎஃப்எஸ் பார்த்திங்கன்னா சிஸ்டம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணும்போது என்டிஎஃப்எஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். என்டிஎஃப்எஸ் பார்த்திங்கன்னா சிஸ்டம் தவிர வேறு எதுக்குமே சப்போர்ட் ஆகாது. பட் FAT32 பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே சப்போர்ட் ஆகும். இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு புரியலனா இன்னொரு வீடியோ அப்டேட் வீடியோ ஒன்று வரும், அதில் தெளிவாக சொல்கிறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் மல்டியாக எத்தனை வேணால் நீங்கள் பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம் பென்ட்ரைவே ஹார்ட் டிஸ்க் மாதிரி. கைஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு அப் டு டேட்டாக உங்களுக்கு வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ்.